அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில நாங்கள் விண்டருக்கு எப்படி வாழையை பாதுகாத்து வச்சிருந்த நாங்கள் அதாவது 2 முறையில பாதுகாத்து வச்சிருந்தோம். அது எப்படி அவிட்டு அந்த பாதுகாத்த முறை எவ்வளவு நாளும் எவ்வளவு தூரம் அது பாதுகாத்திருக்குது, இது நல்ல முறை என்ற விளக்கத்தோட இன்றைய காணொளியை பார்க்க போறோம். அதோட அந்த நாங்கள் உயர் பாத்தி மேடை எப்படி போடலாம்ன்றதையும் நாங்கள் பார்க்கிறோம். முதல்ல நாங்கள் வாழையை கலட்டி அந்த வாழைக்கு போட்ட என்னென்ன போட்டிருக்கிறோனோ அதை வச்சுக்கொண்டு எப்படி அந்த பாத்தி மேடைக்கு அதை பிரயோசனப்படும். இப்போ முதலாவதாக நாங்கள் வாழையை அவைப்போம். நாங்கள் இந்த முறை வாழையை 2 விதமாக பாதுகாத்தோம். ஒரு முறை நீங்கள் இதில் பார்க்குறீங்க 2 வாழை பெரிய வெக்கெட் பட்டட மாதிரி மூடி கட்டியிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இவ்விடத்துல சுற்றி வர ஒரு அடைப்பம் இல்லாதபடிக்கினால வெளியாக இருக்கிறபடிக்கினால நாங்கள் வைக்கல் எல்லாம் போட்டு இந்த கம்பியை பார்ப்பீங்க, கம்பி 4 பக்கம் போட்டு அதுக்குள்ள வைக்கல் எல்லாம் அடைஞ்சு மேலே தடிச்ச பொழுத்தினால சுற்றி கட்டியிருந்தோம். ஆக மேலே எல்லாம் இப்போ நாங்கள் இதை அவுக்க போகிறோம். மற்றதுமே எவ்வளோ உயரம்ன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அதையுமே அந்த முறையெல்லாம் வைக்கல வாங்கி நாங்கள் போட்டு வடிவாக கட்டியிருந்தோம். இன்னொரு முறை நாங்கள் நோமலாகவே அடிக்கி சருகு போட்டு நாங்கள் மேலே ஒரு தடிச்ச பொழுத்தினாலே தண்டம் அதை ஏனென்று சொல்லி சொன்னால் அவடம் ஒரு ஒதுக்குப்புறமா வேலியோட நிற்கிறபடினாலே அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதை இப்போ கலட்டிட்டேன். இப்போ நான் சொன்ன அதாவது பெரிய பாதுகாப்பு கொடுக்க இல்லை, இந்த வாழை தான். இதை நான் கலட்டி விட்டுருக்கிறேன். மொத்த தடிச்ச பொழுத்தினாலையும் அடியில் சருகு போட்டிருந்தேன் நான். இப்போ நான் அதை எடுத்துட்டு இப்போ நான் இந்த இதில் விட்டுருக்கிறேன்னு பார்க்குறீங்க. இது அப்படியே அந்த அளவிலேயே கீழே மட்டும் போக இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால் நீங்கள் இதில் பார்க்குறீங்க பக்கத்து வேலி அப்படியே இருக்குது, மற்ற பக்கமும் அணைவு இருக்குது, அங்கால் பக்கமும் மரம் இருக்குது, இஞ்சால் பக்கமும் மரம் இருக்குது. அப்போ அணைவு ஒதுக்கம் கொஞ்சம் இருக்கிறபடினால கடுங்குளிர் நேரடியாக தாக்காது. அப்போ நாங்கள் தடிச்ச பொழுத்தினால ஆனால் அடியை ஓரளவு வைக்கல் அடியை சருகு போட்டு கொஞ்சம் வைக்கலையும் போட்டு அடிப்பக்கம் என்னடா கிழங்கு அழுகப்படாது அதை மூடி விட்டுருந்தோம். இப்போ அதெல்லாம் எடுத்து விட்டுருக்குறோம். இப்போ இந்த அடியை பார்க்குறீங்க, இதில் சேதம் இல்லை, தனி வெளி மடல் மட்டும்தான் இப்படி இருக்குது. இதண்டு இனி அது நல்ல பச்சில தன்மையாக வெளி இது வெட்டி விட வந்துடும். மேலே உங்களுக்கு குர்த்த பார்க்க தெரியுது. இப்படியே தான் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த வாழையை கலட்டி காட்ட போகிறோம். என்னடா பாதுகாப்பு கொடுத்தது 2 3 அதாவது பொலித்தினால போட்டு 2 கட்டு இப்படியே சுற்றி கட்டி கீழே கம்பியால் போட்டது. அதே மாதிரி தான் மெட்டதுமே இதை நான் மேலே நான் உங்களுக்கு எல்லாம் கலட்டி போட்டு இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன்னு இப்படி இருக்கண்டு பொலித்தீனை கலட்டி கலட்டுறேன் பாருங்க. இந்த வைக்கல் ஃபுல்லாக இவ்வளோ மட்டும் போட்டது. அதுக்கு உள்ளுக்குள்ள இந்த ஒரு தடி மாதிரி நாங்கள் மேலே வாழை மரத்தை தாண்டியும் இந்த தடி நிற்கணுமென்றதை வச்சிருந்தோம். அப்போ தான் அதை அண்டி இந்த பேக்கை மூடினா விழுகிற சினோ அந்த வாழை மரத்தில் டிரெக்டாக படாதுன்னு சொல்லி இப்போ இதையும் நாங்கள் மேலே போட்ட வைக்கல் அதுக்குள்ளே அந்த பேக்கிலே அடக்கமாக இருக்குது. அது ஒரு பேக்காக இருந்தபடினால பார்க்குறீங்க. இப்போ நாங்கள் மேலே அப்படியே பார்த்தீங்களா அடக்கமாக மேலே போட்ட இது தொப்பி மாதிரி போட்டிருக்கோம். அதாவது இது ஒரு தனி பேக்காயா இருக்கிறபடினால இது அப்படியே கவ் பண்ணி அதுக்குள்ள வச்ச வைக்கல் அப்படியே நின்றது. இடையில வந்ததுடன் கொஞ்சம் பதிஞ்சு வந்துட்டுது. நாள் ஆக ஆக அது கொஞ்சம் ஈரப்பிடிப்பு இதண்டோன்னு கொஞ்சம் பதிஞ்சு வந்துட்டார். ஆனால் பாப்பம் கலட்டி போட்டு எந்த அளவில் வாழை பச்சையாக நிற்குது. இதில் பார்க்க ஏணியை வச்சு காட்டுறேன். என்னென்னு சொன்னால் அவ்வளவு உயரத்துக்கு தான் நாங்கள் அதை கட்டியிருந்தோம். இவ்வளோ தூரத்துக்கு தான் வாழை வந்திருக்கு பாருங்க. ஏணியில் ஏறி நின்றோம். இப்போ கூடுதலாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை அப்படியே இருக்குது, குருத்து இருக்குது, இதுக்குள்ள உள்குறுத்து வந்து கொண்டு இருக்குது. இவடத்தை நான் இப்போ எல்லாம் எடுத்தோடனே இவடத்தோட வெட்டி காட்டுவேன், அப்படியே குறுத்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழை இலை மடித்து விட்டுருந்தேன் நான். இந்த வாழை இலை தனியாக சருகா இருக்குது. இந்த வைக்கலோட வச்சிருந்தபடினால ஈரப்பிடிப்பு இல்லை, அந்த ஈரப்பிடிப்பு இல்லை, சருகா கிடக்குது. இந்த தடியை பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் நான் போட்டு அதை கவர் பண்ணி பேக்கால் கவர் பண்ணினேன். இப்போ நாங்கள் எவ்வளோ தூரத்தில் போன முறை விட்டு கட்டினமோ அவ்வளோ தூரத்தில் வந்திருக்குது. அப்போ இப்படி கட்டைக்குள்ள தான் எங்களுக்கு சந்தர்ப்பம் நிறைய இந்த வருஷம் குலை போடுறதுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் சும்மா நீங்கள் இப்போ ஒரு சிலர் சொன்னீங்க இங்கே அந்த என்ன இது பொலித்தீன் மாதிரி இருக்கும், நெட்டால இழுத்து மூடுறதுன்னு சொல்லி இருந்து ஒரு சிலர் போட்டிருக்கணும்.
அவைகளுக்கு சில இடங்கள் இப்போ ஓரளவு இப்போ எங்கட இடத்துல உள்ள வெதர் மாதிரி உள்ள வைக்க ஓகே. சில இடங்கள் ஜெர்மனியில இருந்தாலும் சில இடத்துல இன்னும் இங்க தேல் விட கூட வெளியலா இருக்கிறபடியினால குளிர்த்தன்மை கூடவே இருக்கும். அந்த இடத்துல தனியா அந்த நெட்டு போடுறது பத்தாது. நீங்க அந்த நெட்டு போடணும்னா இப்போ இந்த கம்பியை பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இவ்வளவு தூரத்துக்கு இந்த கம்பினா நாலா பக்கமும் வச்சுட்டு அதை சுத்தி இப்படி கம்பியால இதண்டுட்டு தான் வைக்கல போட்டேன். அப்படி போட்டுட்டு நாங்க மற்ற பொலித்தீன் 2 படை சுத்துறத நீங்க அந்த நெட்டாலி ஒரு படை சுத்தினீங்கன்னா அப்படியே பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி நாங்க பாலையும் காட்டுவோம். அது இன்னுமே உயரமா பொத்தி போடுற மட்டத்துல வந்திருந்தது. இப்ப நாங்கள் பொலித்தீன் கலட்டி எவ்வளவு உயரம்ன்றதை காட்டியிருக்கிறோம், எவ்வளவு அப்படியே சருகா நிக்குதுன்னு காட்டியிருக்கிறோம். தனியா இனி இந்த கஞ்சலி எடுக்க போறோம்டா இப்படி கம்பி வேலையால சுத்தி இருக்கிறோம். கம்பி வேலையை எடுத்து வைக்கல் எடுத்து இது எல்லாம் கட் பண்ணி நீட்டாகி விட போறேன். அதை செய்து போட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நாங்கள் பாக்குறோம் இந்த ஒரு வாழை அரவாசி கலட்டினபடி இருக்கு. இப்ப நாங்க மற்றதையும் சேர்த்து கலட்டுவோம்னு பார்த்தோம். இதுல பார்த்தால் உள்ளுக்குள்ள இந்த பெரிய அடி வாழையை விட்டு அது அப்படி எவ்வளவு மொத்தமா இருக்குன்ட்டு பாருங்கோ அந்த தண்டு. அதை விட பக்கத்துல சுத்தி வர 3-4 கண்ட நின்றது பெருசு சின்னதான். அதோட இதுவும் ஒரு குட்டி தான். இந்த குட்டி இந்த குருத்தோட பாருங்க அப்படியே வந்து ஒன்று இருக்குது. நாங்கள் போட்ட வைக்கோல் இப்ப இதையுமே 4-5 கம்பி அடிச்சு போட்டு வைக்கல இதண்டு நாங்கள் அப்படி இருந்தும் கொஞ்சம் இறங்கி இருக்கு. இந்த இடைவெளியில கொஞ்சம் இறங்கி வந்திருக்குது. நாங்க ஆக மேல் பக்கத்துல அதை எப்படி இந்த பொலித்தீனால சுத்தி வளைச்சு கொண்டு போனோம். என்னன்னு சொன்னா ஒரு வாழைக்கு பேக்கா கவர் இருந்தபடியா அப்படியே கவர் பண்ணி விட்டுட்டு சுத்தி கட்டினோம். இது இந்த மொத்தத்துல அப்ப நல்ல மொத்தமா இருந்தது. அதால எங்களுக்கு சுத்தி கட்ட வசதி இருந்தது. இப்படி உங்களுக்கு அம்புட்டா இது எடுத்து நீங்கள் சேர்த்து வைக்கலாம் இப்படி அலுவல்களுக்கு. இப்ப நாங்கள் இந்த வாழையை பார்க்குறோம். நான் சொன்னேன் போன வருஷம் இந்த வாழை மரம் குலை போட வேண்டியது. அந்த கடைசியில கட்டையா இப்ப வருதோ அதுக்கப்புறம் குலை பொத்தி வரப்போதன்ட்டு அர்த்தம். நாங்கள் அந்த பொத்தி வரப்போதன்றன்னு தான் இதை ஃபுல்லா மூடி கட்ட வேணுமென்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணினாங்க. நாங்கள் இப்ப பொத்தி வரப்போதண்டு நாங்க காத்து கொண்டு 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் மட்டும் இருந்தோம். அப்ப 11ஆம் மாதமே அப்படி அந்த என்னட்டு சொல்றது கடைசி இலையோட நின்ற கட்டையில வந்தபடியா வரப்போதன்னுட்டு வடிவா மூடி கட்டி இருந்தோம். ஆனால் அந்த மூடி கட்டினதுக்கு அப்புறம் அந்த பொத்தி வந்து அவ்வளவுத்துல நிக்குது. அப்ப நாங்கள் அதுக்கு மேலேயும் மூட வேணுமென்று சொல்லித்தான் அப்படியே என்னட்டு சொல்றது கூரை மாதிரி நாங்கள் பொலித்தீனால 2-3 அடுக்கண்டு இவ்வளவு பொலித்தீனால மூடி கட்டினோம். ஆனா அதே நேரத்துல என்ன ஜோதிச்சோம்னு சொன்னா தனிய பொலித்தீனா அழுகி இருக்கும். இப்ப நாங்கள் வாழையிலேயே மடிச்சு விட்டபடியினால அதுல உள்ள பச்சை தன்மையும் அதுக்கு மேல சத்தேறி பொத்தி தள்ளி அந்த சீப்போட நிக்குது. இந்த சீப்பு நிலை எப்ப வர்றேன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நாங்க 9ஆம் மாதம் 10ஆம் மாதத்துலான் வரும். அப்ப இந்த மாத தொடக்கம் அவுக்கேக்குள்ளேயே பொத்தி சீப்பு அவ்வளவுத்தோட நிக்குது. மற்றது இந்த இனம் பெரிய இனம் வாழை என்றபடினால பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு உயரத்துல நிக்குதுன்னு சொல்லி அதைத்தான் இப்ப மடிஞ்சிருக்குது. கொஞ்சம் கிளீன் பண்ணி போட்டு காட்ட போறேன். நண்பர்களே இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த வாழையில மேல மூடி நிக்குது. இப்ப இதைத்தான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு எப்படி விடுறதுன்னு சொல்லி பொத்தி தள்ளி கொண்டு எவ்வளவு பெரிய பொத்தியா இருக்குது. அதே நேரத்துல இதுல 2-3 சீப்பு தெரியுது. இதுல நீங்க பாத்தீங்க 3-4 சீப்பு தெரியுது. அதை விட இதுல பொத்தி இந்த நிலைமையில இருக்குது. இப்ப அதுதான் பயமா இருக்கு. இப்ப 4ஆம் மாதம் 3வது கிழமைன்றக்க இதை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எதிர்பார்த்த நான் இப்ப பொத்தி கழுத்தடியில வாழை மரம் இந்த கழுத்தடியில வந்து நிக்கும். இதுக்குள்ளதான் இப்ப விரிஞ்ச மாதிரி இருந்தது. இப்ப இது இவ்வளவு தூரம் இந்த விண்டருக்குள்ள நாங்கள் அதை பாதுகாத்தபடியா இந்த நிலைமையில இருக்குது. அப்ப நீங்க வாழை நட்டா பிரயோசனமோ அப்படி என்று கேட்பீங்க. கொஞ்சம் காட்டான வேலை தான். நாங்கள் ஒன்று அடையணும் என்று சொன்னால் எங்களுக்கு வேலை கடினமா தான் இருக்கும். அதை கூடவே நாங்கள் இந்த கம்பி இப்படி போட்டு இதுல ஒரு சின்ன பிள்ளை விட்டுட்டோம் என்று சொன்னா 2 வாழையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த கம்பி போட்டு இதண்டோம். அப்ப இந்த கம்பி இவ்வளத்தோட நெச்சிட்டு நாங்க சருகு இதண்டு இதுக்குள்ளெல்லாம் வைக்கலை அடைஞ்ச நாங்கள் அது கொஞ்சம் கீழே இறங்கிட்டுது. என்னடா பெரிய வட்டமாகி இந்த இதுலயும் ஒரு குட்டியை பாக்குறீங்க. இப்ப இதுலயும் சுத்தி வர 3-4 குட்டி நின்றபடியா அதையும் கவர் பண்ணித்தான் நாங்க செய்தோம். இப்ப இந்த சருகுகளி ஒரு அளவுக்கு தான் வெட்டி விட்டுட்டு இப்ப இது சூரிய வெளிச்சம் படுது. இப்ப இரவில 3 கிராட் 4 கிராட் வரைக்குள்ளதான் ஒரு பொலித்தீன் பேக்கால போட்டுட்டு எடுக்க வேண்டிய. இரண்டாலும் இப்ப இந்த 2-3 கிராட் நேரடியா படக்கூடாது. இப்ப இதுல நீங்க இந்த மடலை பாக்குறீங்க. இந்த
இதுல பழுத்து விழுது. அப்ப இப்படியானது கழட்டிட்டோம் என்று சொன்னால் அது நேரடியா அந்த பொத்தியில பட்டுடும். அப்ப கவலைப்பட்டு நான் இந்த பொத்தி எடுத்து வறுக்கணும் என்று சொல்லி அதோட அந்த பொத்தி நாங்கள் நேரத்துக்கு இப்படி பாதுகாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப பொத்தி வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் பெருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அப்ப கவனத்திலான் இருக்குது. வாழையை பராமரிக்கிறது அந்த விருப்பத்தோடு அதை அடியோணும்னு சொன்னா அதை நாங்க பொத்தி எடுத்தோம்னு சொன்னா அந்த பிஞ்சை அந்த கருவாடு பொரிச்ச மாதிரி அந்த நீட்டு துண்டா கருவாடு பொரிக்காம இப்ப வந்தபடினால கொஞ்சம் பெருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அதுல கூட பச்சடியோ சம்பலோ போடக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இந்த அதை எடுத்தோம்னு சொன்னா இந்த இது பிறகு ஒரு முறைதான் வாழை பொத்தி வந்து குலை போடும். அடுத்த முறைக்கு வார விண்டருக்கு இந்த வாழை நில்லாது. நாங்கள் அடுத்த சின்ன வாழையில தான் வளர்த்தெடுக்கணும். அப்ப அந்த அடியோட 3 வாழை குட்டி நிக்குது. இப்பவும் நீங்கள் 3 குட்டியை நீங்கள் அடியோட விட வேணும். விட்டாதான் ஒரு வாழை குலை போட அப்புறம் அடுத்த வருஷம் ஒன்றும் இல்லாம இருக்கல மாறி மாறி ஒவ்வொன்று குலை போடுற மாதிரி வரும். அப்ப நாங்கள் எப்பவும் ஒரு 3 குட்டி 4 குட்டியை அடியோட வச்சிரு குறைஞ்சது சரியா கணக்கண்டா 3 குட்டி. அதுக்கேட்ட நீங்க அடியில பசலை போடணும். அந்த பசலை இவ்வளவு தூரம் மொத்தமா இருக்கு இப்படி வந்ததுன்ற காரணமே அடியில நாங்கள் சருகு குதிரைச்சாணம் கொம்போஸ் அடி கிழங்கு தெரியாம ஒரு சுத்தி வர அப்படி ஒரு வட்ட அடக்கத்துக்குள்ள நீங்க மூடி அப்படி விட்டுருக்கணும். இப்ப நாங்கள் இந்த வைக்கல் போட்டிருக்கிறோம்னு சொன்னா ஓரளவுக்கு வைக்கல் அடியோட இருக்கும். மற்ற ஓரளவுக்கு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஓரளவு சத்தான மண் கொம்போஸ்ட் எல்லாம் போடுவான். இதுல நான் சொன்னேன் வாழை பொத்தி சீப்பு மற்றது இந்த வாழை தண்டுல வரவருக்கெல்லாம் நாங்க சென்ற வருடம் எடுத்து அதை வறுத்து எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். சூப்பரா இருந்தது. அதாவது வாழை பொத்தின்ற டேஸ்டுக்கு ஈடாக அந்த வாழை தண்டு வறுக்கைகள்ல சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றது அந்த வாழை தண்டை சின்ன சின்ன வட்டி கிளீன் பண்ணிட்டு பருப்புக்குள்ள போட்டு சேர்த்து காய்ச்சேக்குள்ள சின்ன பிள்ளைகளுக்கும் அது சேரும். நல்ல அந்த கயற்பு தன்மை சேரைக்குள்ள வருத்தம் ப்ரெஷர் கார் எல்லாம் இருக்குமே சுவர் வருத்தமோ அது எல்லாருக்குமே உகந்தது. பிள்ளைகளுக்கும் இப்பவே நீங்க பழக்கங்கோ பார்ப்போம். தொடர்ந்து நாங்கள் இதை கொஞ்சம் கிளீன் பண்ணி இதண்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சருகுகளை எல்லாம் வெட்டி எடுக்கத்தான் வேணும். அன்பர்களே, இப்ப நான் வாழை மரத்தை அவிட்டதை காட்டியிருந்தேன். நான் அவுக்கும் போதே இவ்வளவு நாள் பிந்தி இதண்டதே இந்த வாழை பொத்தி வர்றது பாதுகாக்கணுமென்ற ஆர்வம் இருந்தபடியினாலதான் இப்ப கலட்டி பார்க்கத்தான் தெரிஞ்சது. வாழை பொத்தி சீப்பு எல்லாம் வந்து அப்படி நிக்குது. அப்ப இந்த குளிர் நேரம் வெளி மடலும் கொஞ்சம் கிளீன் பண்ண வேணும். அப்படி என்றைக்குல இந்த குலைக்கு இந்த மரம் தாங்குமோன்று பயம்பத்துல இருந்தேன். இனி ஒரு முண்டு கொடுக்க வேணும். இதுக்கு 2 தடி போட்டு முண்டு கொடுத்து இதை பாதுகாக்கணும். அதோட நான் இந்த சருகையும் இப்ப விடுறேன் என்று சொல்லி சொன்னால் ஓரளவுக்கு காத்து பிடிக்கிற அளவுக்கு விட்டாச்சு. அல்லது அந்த மேல் மடல் அழுகி கொண்டிருக்கும். இப்ப காய பாதிக்காத காத்து பிடிக்க அது காஞ்சிடும். அப்ப நாங்கள் ஒரு அளவிலே அரைவாசி இந்த வைக்கலோட இப்ப விட்டுட்டு 5ஆம் மாதம் இன்னும் 1 கிழமை 2 கிழமை வெயிட் பண்ணிட்டு ஃபுல்லா கிளீன் பண்ண போறேன். என்று சொன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணேன்னு தான் இருந்தேன். ஆனா அந்த பொத்திய குழிய பாதுகாக்கிறதுக்காக நான் கொஞ்சத்தை இப்படி விட்டேன் என்று சொன்னால் இப்ப 2-3 கிராட்டுக்கு இரவில நிக்குது. பகல்ல 18 கிராட் என்றாலும் இரவில 2-3 கிராட்டுக்கு தான் நிக்குது. அப்ப அந்த இதுக்கு கொஞ்சம் பாதுகாக்கணும்ன்றதுக்காக இப்படி காத்து பிடிக்கிற அளவில் விட்டுருக்கிறேன். வைக்கலன் 2க்குமே அரைவாசியோட விட்டுருக்கிறேன். இந்த சருகை நான் இப்ப இதண்டையில கொஞ்சம் குளிர்கள் இந்த வாழை தண்டை பாதிக்காம இருக்கிற அளவுக்கு விட்டுருக்கிறேன். இப்ப நான் வாழை அவற்ற முறையை காட்டியிருந்தேன். நல்ல வெயில் அடிச்சு கொண்டுதான் இருக்குது. இப்ப நாங்கள் அதோட நான் சொல்லியிருந்தேன் உயர் பாத்தி மேடை அமைக்கிறது என்று சொல்லி அதையுமே நான் தயார் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அதை நான் இப்ப காட்ட போறேன். எப்படி நான் அதை தொடங்கினான் என்று சொல்லி ஒவ்வொரு பாத்தி மேடையும் எப்படி அமைச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி காட்டுறேன். இதுல நான் போட்ட இந்த உயரத்துக்கு அதாவது முதல் முறை நான் போடல இது ஒரு படியத்தான் வைக்கிறேன். இப்படி நாங்கள் 4-5 படி மட்டும் உயர்த்தி கொண்டு போகலாம். ஆனா எடுத்த உடனே நான் இந்த முறை எல்லா பயிருக்குமே இப்படி பாத்தி அமைக்கல எங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும், கஷ்டமாயும் இருக்கும். அதுக்கு மண் இப்படி இது இந்த காஸ்டன் எல்லாம் இந்த விலையெல்லாம் கூடவா இருக்கும். அப்ப அதுக்காக நான் ஒண்டை போட்டுட்டு இந்த உயர அளவுக்கு கீழே கிண்டிட்டு அந்த மண்ணையும் எடுத்து போட்டு கீழே இந்த கலர் இல்லாத பெயிண்டுகள் இல்லாத மட்டை மற்றது பெரிய தடிகஞ்சல் எல்லாம் போட்டு அதுக்கு மேல மண் போட்டு வைக்கல் போட்டு இப்ப நான் உள்ளுக்குள்ள சேர்த்த கொம்போஸ்டோ அந்த மரக்கறி இதுகள் எல்லாமே அதுல கலந்து போட்டிருக்கிறேன். இப்ப இதோட நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் அந்த கீழே இந்த ஒரு படியை தாண்டி கிண்டி அந்த ஒரு படியும் நான் நிரப்பிட்டேன்.
தடிகஞ்சல் இருக்கிற தடிகஞ்சல் மற்றது மண்ணையும் போட்டு இந்த கலர் இல்லாத பேப்பர் இந்த முட்டை வாங்குற அந்த பேப்பர் அந்த இதுகள் எல்லாம் போட்டு மண்ணுகளும் முடக்கட போட்டாச்சு. இதுக்கு மேல நான் இந்த வாழை மரத்தான் கலட்டுற வைக்கல் மற்றது மண்ணண்டு அதையும் கலந்து படபடியா போட்டு இவ்வளவுக்கு நிரப்ப போறோம். இப்ப நாங்கள் எடுக்கிற ஒரு படியா இப்போ நீங்க ஏன் இது வைக்கல் போடுறேன்ட்டு சொல்லி கேட்பீங்க. கஞ்சல்களோட இருக்கிற கஞ்சலோட வைக்கலை போட்டுட்டு மண்ணை போடக்கில்ல அந்த மண் இறுகி போகாது. மற்றது பசலியாயும் இந்த வைக்கல் சேர்ந்து உக்கேக்கில்ல நல்ல சொப்டாயும் இருக்கு. நிறைய மண்புழுகள் எல்லாம் உருவாகும். இப்படி நாங்கள் சருகை போட்டுட்டு இப்ப அடுத்தபட மண் போட போறோம். அப்புறம் அடுத்தபட வைக்கல் அப்படி நாங்க போட்டு கொண்டு வரைக்கல. பிறகு அது உக்க உக்க கொஞ்சம் பதியும். பிறகு மேலே நாங்கள் பயிரை நடையக்கிலே அதுக்கேற்ற மண் நாங்க போடுவோம். இப்ப பூக்கொண்டுக்கு போடுற மண் கலந்து மேல போடுவோம். அது போடக்கல கொஞ்சம் கூடவா போட வேணும். என்னடா கொஞ்சம் நாள் செல்ல இது இறங்கி இறங்கி உக்கி கொண்டு போகும். இப்ப நான் இந்த வைக்கலுக்கு மேல ஒரு படியை பிறகு இந்த எடுத்து வச்ச அடியில எடுத்த மண் இப்படி எடுத்து வச்சுட்டு தான் பசலை மண் போட்டு நிரப்பி கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த வாளிக்கெல்லாம் மண்ணை தான் வச்சிருக்கிறேன். பிறகு நீங்கள் குதிரை சாணம் அல்லது மாட்டு சாணம் அம்பிட்டா கூட அதையும் ஒரு படியா போடலாம். நான் இப்ப கீழே கிண்டைக்குள்ள கீழே நிறைய ஒரு படை 2 படை கீழே இதுக்குள்ள அந்த குதிரை சாணத்தை போட்டிருக்கிறேன். அப்ப அதாலதான் நான் மேல வைக்கலையும் இந்த கலந்த மண்ணுகளை தான் போட போறேன். போட்டு இப்படியே இந்த லெவலுக்கு கொஞ்சம் உள்ளே நிக்கிற மாதிரிக்கு நான் நிரப்ப போறேன். இப்படியே நாங்கள் மண் வைக்கல் என்று சொல்லி மாறி மாறி இதை எவ்வளவு உயரத்துக்கு நிரப்பணுமோ அப்படியே நிரப்பலாம். நீங்க குதிரை சாணம் மாட்டு சாணம் எல்லாம் கீழே ஒரு படை போட்டபடியா அது எங்களுக்கு உக்கினது காணுமென்றபடிக்கினால மேல 2ஐயும் போடுறேன். இந்த முறையில நீங்கள் எடுத்தோடனே முதல் தடவையாயே ஆக உயரமாய்தண்டா செலவுகள் கூடவா இருக்கும் என்று சொன்னா ஒவ்வொரு படிப்படியா நீங்க உயர்த்தி கொண்டு இந்த பாத்திமடியை அமைச்சு பயிரை செய்தீங்கன்னு சொன்னா நல்ல பலனை பெறுவீங்க. நான் இந்த முறை கூடுதலா எல்லா பயிருக்குமே இப்படித்தான் அமைச்சு செய்து கொண்டு வர்றேன் என்று சொன்னா அதுக்குள்ள நீங்க அதுண்ட நன்மை என்னன்னு சொன்னால் கால் விளக்க மாட்டீங்கள். மற்றது உங்களுக்கும் வேலை பளவும் சுவம். முதல் தொடங்கல முதல் வருஷத்துக்கு தான் நிறைய வேலையா இருக்கும். பிறகு உங்களுக்கு கொத்தோணுமெண்டு இல்லை கிளறி பசலியல் போடுறதண்டா போட்டு கிளறதோடையே நாங்கள் ஓரளவுக்கு இயலாத நாங்கள் நாரி பிடிப்பாவை இவையாக இருக்க தேவையில்லை நின்று செய்யலாம். வைக்கல நாங்கள் இப்ப எப்படி கலட்டுறது மற்றது உயர் பாத்தி மேடை அமைக்கிறது எந்தெந்த முறை என்று சொல்லியிருந்தேன். இதுக்கு நீங்கள் வேற கேள்விகள் இருந்தால் நீங்க கொமெண்ட்ஸ்ல எழுதலாம். மற்றது இந்த வைக்கல் அதாவது பாதுகாக்கிற முறையில இந்த வைக்கல் போட்டு பாதுகாக்கிறதான் மிக மிக சிறந்த முறை என்று சொல்லிக்கொண்டு இன்றைய காணொலியை இத்தோட முடிச்சு கொள்கின்றேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க தாராளமாக கேட்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.